நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தில் உறுதியாக இருப்பதாக கூறியுள்ள தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கம் நடிகர் சங்கம் அழைத்தால் பேச்சுவார்த்தை நடத்த தயார் என்று தெரிவித்துள்ளது. விஷால் உள்ளிட்ட நடிகர்களின் படங்களுக்கு கட்டுப்பாடு, புதிய படப்பிடிப்புகள் தற்காலிக நிறுத்தம், 8 வாரங்களுக்கு பிறகே OTTயில் திரைப்படங்களை வெளியிட வேண்டும் உள்ளிட்ட தீர்மானங்களை அண்மையில் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கம் நிறைவேற்றியது. இதற்கு நடிகர் சங்கம் வன்மையான கண்டனம் தெரிவித்ததை அடுத்து தமிழ் சினிமா வட்டாரத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. இந்நிலையில் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கத்தின் அவசர செயற்குழு கூட்டம் சென்னையில் நேற்று நடைபெற்றது. அப்போது நடிகர் சங்கம் தெரிவித்த கண்டனம், வேலை நிறுத்தம் உள்ளிட்ட விவகாரங்களின் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து ஆலோசிக்கப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்க தலைவர் தேனாண்டாள் முரளி, ஏற்கனவே நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தில் உறுதியாக இருப்பதாகவும் படப்பிடிப்பை நடத்துவதும் நிறுத்துவதும் நடிகர்கள் கையில்தான் உள்ளது எனவும் தெரிவித்தார். 3 மாசத்துக்கு அப்புறம் நியூ கைட்லைன்ஸ் படி ஆரம்பிக்கிறதுக்கு நாம முயற்சிகள் பண்ணிட்டு இருக்கிறோம். ஏன்னால் ஒரு வேலை ஒரு முறை ஒன்று போயிட்டு இருக்கு. 1 வருஷம் 2 வருஷம் முன்னாடி நாங்கள் சம்பளத்தை உயர்த்தி பெப்சி தொழிலாளர்களுக்கு நாங்கள் கொடுத்தோம். இந்த அமைப்பில் எல்லாருக்குமே பேசி பெப்சி தொழிலாளர்களுக்கு நடத்தியிருக்கோம். அது ஏறினதுக்கப்புறம் சம்பளம் நடிகர்கள் கூட வர சம்பளங்கள் இது எல்லாமே அதிகப்படியாக சுமைகள் தயாரிப்பாளரிடம் வருது. அதை சரி பண்ணுறதுக்காகவும் அதை உட்காந்து கொஞ்சம் பேச வேண்டிய சூழ்நிலை இருக்குது. இது அப்படியே போயிட்டு இருந்தால் நடக்காதுங்கிறதான் இது ஒரு டெம்பரரியாக நாங்கள் பண்ணியிருக்கிறோம். ஆனால் அதே நேரத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கிறோம். நடிகர்களின் சம்பளத்தை குறைக்க சொல்லவில்லை என்றும் ஹிந்தி, தெலுங்கு போன்ற வியாபாரத்தில் ஷேரிங் முறைக்கு மாற வேண்டும் என்பதே தங்கள் கோரிக்கை எனவும் தயாரிப்பாளர்கள் சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர். சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.